ஜெர்மனியின் பல பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. பவேரியாவின் பாசோவ் மருத்துவமனையில் வழக்கமான நாட்களை விட கடும் வெப்பமான நாட்களில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 25% வரை உயர்வடைந்துள்ளது. ரெகன்ஸ்பர்க் பல்கலைக்கழக மருத்துவமனையில் ஒரு வெப்பமான வார இறுதியில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 400 எட்டியது. இது சாதாரண நாட்களை விட 2 மடங்கு அதிகமாகும். இதன் காரணமாக அங்கு தற்காலிக அவசரகால காப்பு படை இயக்கப்பட்டு விடுப்பில் இருந்த கூடுதல் மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். லான்சுட் மிட்டே மருத்துவமனையில் 2023ஆம் ஆண்டு முதல் இந்த பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு வெப்ப அலை காலத்தில் அவசர சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 16% உயர்வடைந்துள்ளது. வெப்ப அழுத்தம் காரணமாக முதியவர்கள் மட்டுமின்றி நீண்ட நேரம் வெயிலில் உழைக்கும் இளையோர் மற்றும் நடுத்தர வயதினரும் கூட அதிகளவில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுகின்றனர். தலைச்சுற்றல், பலவீனம் மற்றும் குழப்பம் போன்ற அறிகுறிகள் மாரடைப்பு அல்லது பக்கவாதத்தை ஒத்திருப்பதால் மருத்துவர்கள் கூடுதல் பரிசோதனைகளை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் கவனிப்பு பணிகள் தடையின்றி வழங்கப்பட்டாலும் ஒவ்வொரு வெப்ப நாளும் பணியாளர்களின் வேலை சுமையையும் சவால்களையும் பெருமளவில் அதிகரித்து வருகிறது.